அதாவது 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் போர்டில் 1.1 எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் லாஸ்ட்டு சம் இது 7th சம் புக்கு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் லெட் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏக்குள்ளே நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னா த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ரெண்டாவது அடுத்து பி த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. பியோட செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 8க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். அடுத்து சி த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். சி வந்து ப்ரைம் நம்பர்லேயே எது ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கோ அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. ஏவோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க, பியோடது கொடுத்துட்டாங்க, சியோடது கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வெரிஃபை தேட் ஃபஸ்ட்டு A intersection B into cross C. இன்டூன்னு சொல்லலாம் இல்லை cross சொல்லலாம். ஸோ A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம்மு. செகண்ட் சம் வந்து A cross B minus C is equal to A cross B minus A cross C. இந்த 2 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இந்த சம்முக்குள்ளே போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்குள்ளே நான் போகிறேன். A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. ஸோ மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட் லைன் அந்த ஃபஸ்ட்டு சம்மை அப்படியே நான் கொஷின் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன். எப்பயுமே கிவன் என்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெளிவாக எழுதணும். த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸுன்றது எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4. இதுதான் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுறது. 1ல் ஸ்டார்ட் ஆகி அண்ட் இட் கோஸ் ஆன் 5 6 7 அன்கவுண்டபிள். அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா இதே நம்பர்ஸ் தான் முன்னாடி 0வோட ஸ்டார்ட் ஆகும். அதுதான் ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த சம்மில் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் எந்த நம்பர்ஸுன்றதை பார்க்க கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 0 வராது. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3 4 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எந்த நம்பர் வரைக்கும்னு சொல்கிறாங்க? 8 வரைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி ஏ போட்டுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி ப்ராக்கெட் வரணும். இது எல்லாத்துக்கும் மார்க் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு 1 2 3 4 5 6 7 அண்ட் 8 வந்து எழுதக்கூடாது. ஏன்னா லெஸ் தேன் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 8 வந்து இன்க்ளூட் ஆகாது. லெஸ் தேன்னா 8க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் தான் நம்ம எழுதணும். ஸோ அதனால் 7ஓட நம்ம நிப்பாட்டிட்டோம். ஸோ இப்போ நம்ம போட போகிற சம்மோட ஏ நம்பர்ஸ் இதுதான். அண்ட் அடுத்து பி த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? ப்ரைம் நம்பர்ஸ்னால் எந்த நம்பர் தன்னோட டேபிள்ஸில் மட்டும்தான் வரும், வர எந்த டேபிள்ஸ்லேயுமே வராது. பட் இது வந்து 1 டேபிளை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். 1 டேபிள்ஸ் வந்து கணக்கிலே வராது. 2லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ 2லேருந்து எந்த நம்பருமே அதோட டேபிள்ஸில் மட்டும்தான் வரும், மற்ற எந்த டேபிள்ஸ்லேயுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 வந்து அதோட டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். வேறு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 4 டேபிள்ஸ் 2 டேபிள்ஸ் அந்த மாதிரி எந்த டேபிள்ஸ்லேயுமே வராது. ஸோ 5 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஆனால் அதே சமயத்தில் 4 செக் பண்ணிங்கன்னா 4 வந்து 4 டேபிள்ஸ்லேயும் வரும். அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள 2 டேபிள்ஸ்லேயும் வரும். 2 2s are 4, 4 1s are 4. ஸோ எந்த ஒரு நம்பர் அதோட டேபிள்ஸ்லேயும் வரும் அண்ட் மற்ற டேபிள்ஸ்லேயும் வருமோ அது வந்து காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. அது ப்ரைம் நம்பர் கிடையாது. பட் எந்த ஒரு நம்பர் அதோட டேபிள்ஸில் மட்டும்தான் வருமோ அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். இது சின்ன கிளாஸ்லேயும் நம்ம படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் ஜஸ்ட் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் நம்ம பெரிய நம்பர் பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய நம்பர் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 17
17 வந்து எந்த டேபிள்ஸ்லேயுமே வராது, அதோட டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் 17 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நீங்கள் தரோ பண்ணி வச்சுக்கணும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ 8க்குள்ள நம்பர்ஸ் என்னென்னா 1 2 3 4 5 6 7. லெஸ் தேன் 8னா 7 வரைக்கும் தான் போடணும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸில் நான் சொன்ன மாதிரி 1 எப்பயுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ 2 வந்து 2 டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் நான் அதை போட்டிருக்கேன். அடுத்து 3 டேபிள்ஸில் மட்டும்தான் வரும், அதனால் 3 போட்டிருக்கேன். 4 வராது, ஏன்னா 2 டேபிள்ஸ்லேயும் வரும் 4 டேபிள்ஸ்லேயும் வரும். ஸோ 4 கிடையாது. அடுத்து 5 டேபிள்ஸில் மட்டும்தான் வரும், அதனால் 5 போட்டிருக்கேன். அடுத்து 6 வந்து 6 டேபிள்ஸ்லேயும் வரும், 2 டேபிள்ஸ்லேயும் வரும், 3 டேபிள்ஸ்லேயும் வரும், அதனால் 6 விட்டுருங்க. அப்போ அடுத்து 7 வந்து 7 டேபிள்ஸில் மட்டும்தான் வரும், அதனால் நான் 7 போட்டிருக்கேன். ஸோ த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8 வந்து 2 3 5 7. ஸோ இப்போ இந்த ப்ரைம் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் இந்த சின்ன விஷயம் கூட நான் சொல்லித்தரேன். அதனால தான் மேக்ஸ் சேனல் பேரே ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ புரிஞ்சவங்க நீங்கள் கவனிச்சிக்கலாம், புரியாதவங்க படிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏ அண்ட் பி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். சி வந்து த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் இருக்கிற மேக்ஸ்லேயே வந்து ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது, விச் இஸ் 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஏன் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ்னால் என்ன, 2 4 6 8 அந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுமே ஈவன் நம்பர்னு சொல்கிறோம். பட் எல்லா நம்பருமே 2 டேபிள்ஸில் போகும். அப்பார்ட் ஃப்ரம் 2, இப்போ 4 6 8 10 இது எல்லாமே 2 டேபிள்ஸில் மல்டிப்ளை ஆகும். ஸோ அதனால் அது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ரைம் நம்பர்னால் வேறு எந்த டேபிள்ஸ்லையுமே வரக்கூடாது. அண்ட் ஈவன் சொல்கிறாங்க. ஸோ 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ ஏ நம்பர் சொல்லியாச்சு, பி நம்பர் சொல்லியாச்சு, சி நம்பர் சொல்லியாச்சு. இந்த 3 டீட்டெயில்ஸை வச்சு நம்ம இப்போ சம்முக்குள்ளே போக போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு இப்போ நம்ம சம்முக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி cross C is equal to A intersection C A cross C intersection B cross C. ஸோ இது வந்து நம்ம எப்பயுமே சம்மை எப்படி பிரிக்கணும்னா, இதுதான் LHSனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது வந்து RHSனால் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஒரு இதை எப்பயுமே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, வெரிஃபை பண்ண சொன்னாங்க அப்படின்னா, வெரிஃபைனா ஃபஸ்ட்டு சம்லேயே இருக்குது. ஸோ வெரிஃபைனா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கா இல்லை ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணுறது தான் வந்து வெரிஃபை. அண்ட் ப்ரூவ் அப்படின்னு கொடுப்பாங்க சில ப்ரூவ்னால் 2 சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், அதுதான் ப்ரூவ். ஸோ இந்த மாதிரி வெரிஃபை கொடுத்தாலோ இல்லை ப்ரூவ் கொடுத்தாலோ சம்மை இப்படி தான் மூவ் பண்ணணும், அதாவது LHS RHS அப்படின்னு மூவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு LHSனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம் போட ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து நான் எழுதிக்கிறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு cross C. ஸோ இதை தான் இப்போ நம்ம ஃபுல் சம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி தான் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு என்ன ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியை நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். அதனால தான் தனித்தனியாக இப்போ LHS எடுத்து எழுதியிருக்கோம், அதிலேருந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்றது ஃபஸ்ட்டு ஏவோட நம்பர்ஸ் என்னென்ன போட்டிருக்காங்க, 1 2 3 4 5 6 and 7. ஸோ இதுதான் ஏயோட நம்பர்ஸ். அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி சொல்கிறாங்க, பி வந்து 2 3 5 7. ஸோ இந்த 2 நம்பர்ஸையுமே நம்ம எடுத்து இங்கே கீழே எழுதணும். அதாவது ஏ இருக்கிற இடத்துல ஏவோட நம்பர்ஸ், இன்டர்செக்ஷன் இருக்கிற இடத்துல இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க, பி இருக்கிற இடத்துல 2 3 5 and 7. ஸோ இது அப்படி இதில் என்ன இருக்கோ அதோட நம்பர்ஸ் எழுதி இந்த மாதிரி போட்டுக்கணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிற நம்பர்ஸ் தான் இன்டர்செக்ஷன். அதாவது இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்லேயும் அது இருக்கணும், இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்லேயும் இருக்கணும், அதுதான் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது,
5 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 7 இருக்குது. ஸோ A இன்டர்செக்ஷன் Bன்றது 2, 3, 5, 7 ரெண்டு செட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் எழுதணும். அதாவது காமனாக இருக்கிறது ரெண்டுத்துலேயுமே வந்து காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுத போகிறோம். ஸோ 2, 3, 5 and 7. ஸோ இதுதான் A இன்டர்செக்ஷன் Bயோட ஆன்சர். அடுத்து நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து அதோட என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கிராஸ் சின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் என்ன, 2, 3, 5, 7 நம்ம எடுத்து எழுதிட்டோம். கிராஸ் போட்டுக்கிட்டோம். சியோட ஆன்சர் வந்து முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சியோட ஆன்சர் வந்து 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த 2வை எடுத்து நம்ம இங்கே எழுதணும். ஓகே, ஸோ 2 எடுத்து எழுதிட்டோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர், சியோட ஆன்சர் ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணணும். க்ராஸ்னால் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன். இப்போ 2 × 2 அப்படின்னா என்ன போடுவோம், 4ன்னு போடுவோம். இது வந்து டேபிள்ஸில் இருக்குது அதனால போடுறோம். பட் இது வந்து டேபிள்ஸ் கிடையாது. அதனால் க்ராஸ்ன்றது இந்த 2 × 2ன்னு போடுறீங்கள அதை அப்படியே எடுத்து கமா மாதிரி போடணும். அதாவது எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த க்ராஸ் பண்ணுற சம்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன ப்ராக்கெட்லையா போடணும் ஒன்றுத்தையும். எப்படின்னா ஃபஸ்ட்டு 2, 2, 2, 2 போட்டாச்சு, 3, 2 போட்டாச்சு, 5, 2 போட்டாச்சு, 7, 2 போட்டாச்சு. அதாவது ஒவ்வொன்றத்தையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி போடணும். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 ஒவ்வொன்றத்தையும் கமா போட்டு போட்டாச்சு. ஸோ இந்த ஃபுல் எல்ஹெச்எஸோட ஆன்சர் வந்து கொடுத்தாச்சு. இதை நம்ம அதனால 1ன்னு போடுறோம். 1 இந்த சென்ஸ் அது எல்ஹெச்எஸோட ஆன்சர். அடுத்து ஆர்ஹெச்எஸ்குள்ளே போக போகிறோம். ஆர்ஹெச்எஸோட கொஷின் வந்து A × C இன்டர்செக்ஷன் B × C. ஸோ இதுதான் வந்து எல்ஹெச்எஸோடது. ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் வந்து A × C இன்டர்செக்ஷன் B × C. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு A × C இருக்குது. ஆர்ஹெச்எஸ்ன்றது என்னென்னா மறந்துடக்கூடாது, கொஷினில் இருக்கிற அந்த செகண்ட் செக்ஷன். இதுதான் ஆர்ஹெச்எஸ். இதுதான் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். ஸோ ஆர்ஹெச்எஸில் வந்து A × C இன்டர்செக்ஷன் B × C ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு A × C அப்படின்னா என்ன, ஏவோட நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. முன்னாடி கொஷினில் இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சது 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஸோ இது A × கொஷினில் இருக்கிற க்ராஸ் அப்படியே வருது. சியோட ஆன்சர் வெறும் 2 மட்டும், அதை போட்டாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி க்ராஸ் பண்ணோன்னா, நான் மேலே ஃபஸ்ட்டு சம்மில் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் பேர் பண்ணி போடணும். அதுக்கு முன்னாடி ப்ராக்கெட் எப்படி பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ 1, 2 போட்டாச்சு, 2, 2 போட்டாச்சு, 3, 2 போட்டாச்சு, 4, 2 போட்டாச்சு, 5, 2 போட்டாச்சு, 6, 2 போட்டாச்சு, 7, 2 போட்டாச்சு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் A × Cயோட ஆன்சர். அடுத்து B × C எப்பயுமே எடுத்து எழுதணும். ஸோ பியோடது வந்து 2, 3, 5 and 7 முன்னாடி இருக்கிறது ஃப்ரண்ட்டில் பேஜில் நம்ம எழுதியிருந்தது. அண்ட் க்ராஸ்க்கு க்ராஸ் போட்டாச்சு. சியோட ஆன்சர் வந்து 2 முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ அதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ இது எப்படி நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எகெயின் 2, 2 போட்டாச்சு, 3, 2 போட்டாச்சு, 5, 2 போட்டாச்சு, 7, 2 போட்டாச்சு. ஸோ இது வந்து B × Cயோட ஆன்சர். இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, A × C மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், A × C இன்டர்செக்ஷன் B × C. ஸோ A × Cயோட ஆன்சர் இன்டர்செக்ஷன் B × Cயோட ஆன்சர். ஸோ A × C இன்டர்செக்ஷன் B × C. இப்போ இந்த A × Cயோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, இந்த நம்பர் ஃபுல்லாக. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் B × Cயோட ஆன்சர் இந்த நம்பர் ஃபுல்லாக, அதாவது இந்த கம்மாஸ் போடுறோம் இல்லையா, இதுதான். இந்த ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா வந்து காமனானது, ரெண்டுத்துக்கும் ஒரு காமனான விஷயம்.
ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து காமனானது இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா என்னென்ன இருக்குது காமனாக பார்த்துக்கலாம். இப்போ 2, 2 நம்ம அடிச்சிடலாம். அடிக்கலை, பட் அதை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ அதனால் நான் அதை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் உங்களுக்கு தெரியுன்றதுனால. அடுத்து இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, 2 இருக்குது. அடுத்து இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இருக்குது. இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே ரெண்டுத்துலேயும் இருக்கும். ஸோ இது இருக்கிறனால இது ரெண்டுத்துக்கு காமனாக 2, 2 போட்டோம். இது இருக்கிறனால இது ரெண்டுத்துக்கு காமனாக 3, 2 போட்டோம். அடுத்து இது காமனாக இருக்கிறனால 5, 2 போட்டோம். இங்கே இது காமனாக இருக்கிறனால 7, 2 போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ LHS இதுதான் இந்த RHSோட ஆன்சர். ஸோ LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் LHSோட ஆன்சர் வந்து 2, 2, 2, 3, 2, 5, 5, 7, 7, இது அது 1 இது 2. ஸோ எப்படி எழுதணும்? ஃப்ரம் 1 and 2. ஓகே, ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equals to RHS, hence proved அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த சம்முக்கு அப்படியே ஃபுல் மார்க் கிடைக்கும். மார்க்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. பட் இதெல்லாம் எழுதணும். LHS equals to RHS எழுதணும், hence proved எழுதணும். ஓகே, எஸ். அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு சம். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம் வந்து A cross B minus C is equals to A cross B minus A cross C. ஸோ இது ரெண்டத்தையும் அவங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு LHS நம்ம எடுத்து பண்ண போகிறோம். LHS என்னது? நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் இடது பக்கம் இருக்கிறது தான் LHS. ஸோ A cross B minus C தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுலேயே நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ B minus C தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுதான் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு Bனா என்னென்னு எழுதிக்கணும், Cனா என்னென்னு எழுதிக்கணும். B வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே தான் 2, 3, 5, 7 B and C ஆன்சர் இருக்குது இல்லையா, இதே தான் எடுத்து எழுதணும். ஸோ B வந்து ஸோ B வந்து 2, 3, 5, 7 போட்டாச்சு. மைனஸ்க்கு மைனஸ் போட்டேன். Cக்கு வந்து 2க்கு 2 போட்டாச்சு. இப்போ மைனஸ்னால் என்ன? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து இன்டர்செக்ஷன் பார்த்துட்டோம், க்ராஸ் பார்த்துட்டோம். மைனஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இப்போ வந்து ஒரு 4 கோடு, இது வந்து சின்ன கிளாஸ் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும், இதை பார்த்தாலே எல்லாமே புரியும். ஸோ சின்ன கிளாஸில் நம்ம எப்படி பண்ணுவோம், 4 - 2ன்னு ஒரு சம்ம தராங்க. என்ன பண்ணுவோம், 4 கோடு போட்டு அதில் 2 கோடு அடிச்சிடுவோம். பேலன்ஸ் எத்தனை 2 கோடு இருக்குது? 2 கோடு இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்சர். அதாவது 4க்கு 4 கோடு போட்டு இந்த 2 கோடு அடிச்சிட்டா பேலன்ஸ் 2 இருக்கிறது ஆன்சர். அதே தான் இங்கேயும் மைனஸ்ன்றது. இப்போ இந்த 2 இருக்குது, இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது பாருங்கள். இந்த 2வையும் நம்ம அடிச்சிட்டு பேலன்ஸ் Bயில் மீதி என்ன இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு சம்மில் இதில் பார்க்கக்கூடாது, இதில் என்ன மீதி இருக்கோ, அதாவது Cயில் பார்க்கக்கூடாது, Bயில் மீதி என்ன மீதி இருக்குது, 3, 5 and 7 அதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். 3, 5 and 7. ஸோ இதுதான் இப்போ இந்த B - Cயோட ஆன்சர். அடுத்து இப்போ இதை வந்து ஏவோட க்ராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ A cross B minus C ஃபஸ்ட்டு அதோட இது அப்படியே எடுத்து எழுதுனா தான் சம் ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ ஏவோடது நம்ம ஃப்ரண்ட் பேஜில் பார்த்த மாதிரி அதோட கொஷின் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 க்ராஸ் போட்டனால க்ராஸ் போட்டேன். B minus Cனா இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், 3, 5 and 7. ஸோ 3, 5 and 7 போட்டேன். இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆன்சரையும் இதோட ஆன்சர் ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி க்ராஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 1 வச்சு இந்த 3 நம்பர், இப்போ போன எக்ஸாம்பிளில் வந்து இது மட்டும் ஒரே ஒரு நம்பர் 2 மட்டும் இருந்துச்சு அந்த சம்மில். அதனால் அந்த 2வை வச்சு நம்ம அவ்வளோத்தையும் பண்ணோம். இங்கே 3 நம்பர் இருக்குது, இங்கே இத்தனை நம்பர் இருக்குது. ஸோ இது 1 வச்சு இது 3 நம்பர் அப்படி பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது ஆகும்போது ஏதாவது ஒரு பேரிங்கில் அது வந்துடணும். இப்போ 1, 3 போட்டாச்சு, 1, 5
போட்டாச்சு, 1,7 போட்டாச்சு. இந்த 1 வச்சு இந்த 3 நம்பரையும் போட்டோம். ஓகே, அடுத்து 2க்கு போகிறோம். 2,3 போட்டாச்சு, 2,5 போட்டாச்சு, 2,7 போட்டாச்சு. இந்த 2வை வச்சு இந்த 3 நம்பரையும் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த 3,3 இருக்குது, 3,5 இருக்குது, 3,7 இருக்குது. அடுத்து 4க்கு போகிறோம். 4,3 இருக்குது, 4,5 and 4,7. அதே மாதிரி 5ல் பண்ணுறோம். 4 முடிச்சுட்டு அடுத்து 5 இருக்குது, சாரி 4 முடிச்சுட்டு அடுத்து 5 இருக்குது, அடுத்து 5 அதே மாதிரி 5,3, 5,5, 5,7 இங்கே இருக்குது. 5,5, 5,7, 5,3 மூணுமே. அடுத்து அதே மாதிரி 6ல் வரும். 6,3, 6,5, 6,7 அதே மாதிரி இருக்குது. 6,3, 6,5, 6,7 அதே மாதிரி 7க்கு 7,3, 7,5, 7,7. ஸோ இது எல்லா ஆன்சருமே நம்பர் 1ன்னு போட்டுக்கணும். ஏன்னா இது எல்ஹெச்எஸோட ஆன்சர். எல்ஹெச்எஸ் என்ன பண்ணோம், ஏ கிராஸ் பி மைனஸ் சியை ஏவோட ஆன்சர் போட்டிருக்கோம், கிராஸ் போட்டோம், பி மைனஸ் சியோட ஆன்சர் போட்டோம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே எல்ஹெச்எஸோட ஆன்சர். இப்போ அடுத்து ஆர்ஹெச்எஸ்குள்ளே போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸ்ன்றது வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி தான் வந்து ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பின்னா ஃபஸ்ட்டு ஏவோட ஆன்சர் 1 2 3 4 5 6 7 கிராஸ்க்கு கிராஸ் போட்டேன். பியோட ஆன்சர் வந்து 2 3 5 7. ஸோ ஃபஸ்ட்டு இதுவும் ப்ராக்கெட்டில் இருக்குது, இதுவும் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு தான் அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த ப்ராக்கெட் பண்ணும்போது ஏவோட ஆன்சர் போட்டேன், கிராஸ் போட்டேன், பியோட ஆன்சர் போட்டேன். இப்போ இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி 1,2 இருக்குது, 2,2 இருக்குது, 3,2 இருக்குது, 4,2 இருக்குது, 5,2 இருக்குது, 6,2 இருக்குது, 7,2. அதாவது இந்த ஒரு நம்பர் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் லைனில் இந்த நம்பருக்கு நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் 2வது நம்பருக்கு போகிறோம். இது எல்லாத்தையுமே இந்த 2வது நம்பருக்கு பண்ணணும். வேணால் இந்த 3ல் கூட அப்படியே கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு 1,3 இருக்குது, 2,3 இருக்குது, 3,3 இருக்குது, 4,3 இருக்குது, 5,3 இருக்குது, 6,3 இருக்குது, 7,3 இருக்குது. அதே மாதிரி 3க்கு முடிச்சுட்டு அடுத்து 5க்கு போகிறோம். இந்த எல்லா நம்பர்ஸையுமே 5ஆல் 1,5 இருக்குது, 2,5 இருக்குது, 3,5 இருக்குது, 4,5 இருக்குது, 5,5 இருக்குது, 6,5 இருக்குது, 7,5 இருக்குது. 7 முடிச்சுட்டு தான் இப்போ அடுத்து 5 முடிச்சுட்டு தான் அடுத்து 7க்கே போகிறோம். இந்த எல்லாத்தையுமே 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 1,7 போட்டாச்சு, 2,7 போட்டாச்சு, 3,7 போட்டாச்சு, 4,7 போட்டாச்சு, 5,7 போட்டாச்சு, 6,7 போட்டாச்சு, 7,7 போட்டாச்சு. இது எல்லாமே 7. ஸோ இங்கே இருக்கிற நம்பர் இந்த 2 3 5 and 7 வந்து இது எல்லாமே 2 சீரீஸ், இது எல்லாமே 3 சீரீஸ், இது எல்லாமே 5 சீரீஸ், இது எல்லாமே 7 சீரீஸ். ஸோ இது வந்து வெறும் ஏ கிராஸ் பி மட்டும்தான். இப்போ அடுத்து ஏ கிராஸ் சி பார்க்க போகிறோம். ஸோ ஏ கிராஸ் சி வந்து ஃபஸ்ட்டு ஏவோட ஆன்சர் 1 2 3 4 5 6 7 ஏவோட ஆன்சர் போட்டோம், கிராஸ் போட்டாச்சு, சியோட ஆன்சர் 2 போட்டாச்சு. ஸோ இதை இது ஒரே ஒரு நம்பருன்றதுனால ஈஸியாக முடிச்சிடும். 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 போட்டிருக்கு, 7,2 போட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஏ கிராஸ் சி போட்டாச்சு. அவங்க அது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க சம்மில், ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ்னால் நான் சொன்ன மாதிரி அந்த 4 - 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 4 கோடு, இங்கே 2 கோடு. இந்த 2 கோடை இங்கே அடித்தா 4ல் மீதி எத்தனை கோடு இருக்குது, 2. சின்ன பசங்க கிளாஸ் அதை தான் இப்போ இதில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த A - B செக்ஷனை ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க இந்த ஆன்சர். அடுத்து
A cross B இந்த செக்ஷன் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. சாரி, ஓகே. ஸோ A cross C இந்த செக்ஷனை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செக்ஷன் அண்ட் இந்த செக்ஷன் இது ரெண்டுத்தை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இந்த ஃபஸ்ட்டு A cross Bயில் என்ன இருக்கோ அதுதான் சம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன காமனாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ 1,2 1,2 நான் அடிச்சிட்டேன். அடுத்து 2,2 2,2 3,2 3,2 4,2 4,2 5,2 5,2 6,2 6,2 7,2 7,2. ஸோ இது போக நான் என்ன சொன்னேன், இந்த ரெண்டுத்தில் அடித்தது போக A cross Bயில் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். இதில் வந்து சப்போஸ் இருந்தால் கூட நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு இதில் எது ஃபஸ்ட்டு இருக்குது, A cross B தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதோட கொஷினில் அடித்தது போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் இந்த மைனஸ்ன்றது அதோட ஆன்சர். ஸோ மீதி என்ன இருக்குது, 1,3லேருந்து இந்த 3 லைன் அப்படியே இருக்குது. 1,3 2,3 3,3 4,3 5,3 6,3 7,3 1,5 2,5 3,5 4,5 5,5 6,5 7,5 1,7 2,7 3,7 4,7 சாரி 5,7 6,7 7,7 எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 19 20 21. ஸோ அந்த 21 நம்பரையும் நான் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபுல் சம் எடுத்து போட்ட அப்புறம் இதில் என்னென்ன மீதி ஆன்சர்ஸ் இருந்துச்சோ அதை தான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். அதே 21 வரும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஸோ அப்படியே ஆன்சர் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இதுதான் நம்பர் 2, அதாவது RHS. ஸோ இந்த RHS 21 நம்பர் இப்போ LHSலேயும் இதே 21 சீரீஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா ரெண்டும் ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ LHS முன்னாடி நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் LHSோட ஆன்சர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஸோ எக்ஸாக்டாக இந்த 21 நம்பர்ஸ் தான் வந்து கீழே நம்மக்கிட்டேயும் இதுலேயும் இருக்குது. நீங்கள் வேணும்னா 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இருக்கிற நம்பர் தான் அதில் இருக்கும், இதில் இருக்கிற நம்பர் தான் அதில் இருக்கும். ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகும். ஸோ அப்படி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 21னா வேறு எதோ இருக்கணுன்ற அவசியம் இருக்கக்கூடாது, இருந்தால் தப்பாயிரும். 1,3னா அங்கேயும் 1,3 1,5னா அங்கேயும் 1,5 அந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தாலோலையே இது வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக செக் பண்ணணும். ஸோ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து அதுலேயும் இருந்துச்சுன்னா தென் ஃப்ரம் 1 and 2 LHS is equals to RHS அப்படின்னு சொல்லி போட்டுடணும். இப்போ வெரிஃபைன்ற சம்மில் நீங்கள் வெறும் LHS equals to RHS போட்டால் கூட போதும். ப்ரூவ் அப்படின்னு சம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போடலாம். ஏன்னா அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து அது தேவையில்லை. வெரிஃபைன்னு கொடுத்தா என்ன, நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கான்னு கேட்குறாங்க, அப்போ கரெக்டானு நீங்கள் சொல்லணும். LHS equals to RHSன்னு சொல்லணும். இதோட இந்த 7th சம் முடியுது. இது ரொம்ப முக்கியமான சம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.